Hey guys, welcome back to a new video. CSK இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த வருஷம் எவ்வளோ பூரா இருந்திருக்குன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. ஆரம்பத்தில் நேத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து டெவால் பிரிஸ் சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி காரணமாக ஒரு 3 மேட்சஸ் மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தோனி வந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணார் டியூ டு இன்ஜுரி. அண்ட் கலீல் அஹமத் ரூல்ட் அவுட் ஆனார். அதுக்கடுத்து இப்போ வந்து ஆயுஷ் மாத்திரையுமே வந்து 3 வீக்ஸ்க்கு ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த இன்ஜுரிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கு யார் தான் காரணம்? அண்ட் இது வந்து ஜஸ்ட் இந்த வருஷம் நடக்கிறதுனா பரவாயில்ல, நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ரிப்பீட்டடாக நடந்துட்டு வருது. அதனால தான் ஃபேன்ஸும் பொறுத்தது போதுன்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியாலலாம் வந்து அவங்களோட கோவத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. நானே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஆஷனாவோட ரீசெண்ட் வீடியோ அந்த சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் ரிவ்யூல தான் வந்து இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பற்றி அவர் பேசியிருப்பாரு. தட் இஸ் எனக்கும் என்னோட கருத்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் டவுன் பிலோ எதனால இந்த இன்ஜுரிஸ் வந்து ஃப்ரீக்வெண்டாக நடக்குதுன்னு. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி அப்டேட் பற்றி பார்த்துறோம். ஸோ மைக்கேல் அசி வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல வந்து ஆயுஷ் மாத்திரை பற்றி பேசியிருந்தாரு. நடந்திருக்கிறது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் டேர். ஸ்கேன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியுது எவ்வளோ பேடான இன்ஜுரின்னு. பட் இப்போதைக்கு பார்க்குறப்போ இட் லுக்ஸ் பிரிட்டி பேட் அன்ஃபார்ச்சுனேட்லி. கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு பிக் லாஸாக இருக்க போகிறது. அவர் வந்து நல்ல டச்சில் இருந்தார் அண்ட் இஸ் அன் எக்ஸைட்டிங் டேலண்ட். பட் இப்போ வந்து ஆயுஷ் மாத்திரையோட ஸ்பாட்டில் இன்னொரு பிளேயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறது. ஸோ அதுவுமே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம்னு நம்ம மைக்கேல் அசி சொல்லியிருக்காரு. மாத்திரைக்கு நடந்திருக்கிறது கிரேட் 1 ஹாம்ஸ்ட்ரிங் டேர். இதுக்கு ரெக்கவரி பீரியட் கண்டிப்பாக 3 வீக்ஸாவது தேவைப்படும். அதனால ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக ஒரு 4 to 5 மேட்ச்ஸாவது மிஸ் பண்ண போறாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையுமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயுஷ் மாத்திரை 3 வீக்ஸ்க்கு ரூல்ட் அவுட்னு. அண்ட் கிரிக் பஸ்லையுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க ஹி இஸ் கோயிங் டு பி மிஸ்ஸிங் ஃபியூ கேம்ஸ்னு. ஸோ எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா May 10 அன்னைக்கு சேப்பாக்கில் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுற மேட்ச்சில் தான் மேபி ஆயுஷ் மாத்திரையோட ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். பட் அதுவுமே டவுட்ஃபுல் தான். மேட்சுக்கு மேட்ச் ஒரு இன்ஜுரி நடக்கிறது கேஸ். ஏன்னா லாஸ்ட் கேகேஆர் மேட்ச்சில் வந்து கலீல் அஹமதுக்கு இன்ஜுரி ஆச்சு. இப்போ என்னடானா வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு இந்த எஸ்ஆர்எச் மேட்ச்சில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இப்படியே போச்சுன்னா டீமில் 11 பேர் விளையாடுறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க போல. அஸ்வின் ரொம்ப போல்டாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி போல்டாக பேசுகிற ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து சிஎஸ்கே கம்யூனிட்டிக்கு தேவை. அண்ட் எஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிளேயர் கிளியராக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் ரிட்டையர்ட் பண்ணுறது தான் வந்து சரியான முடிவு. பை காட்ஸ் கிரேஸ் இப்போ நடந்திருக்கிறது கிரேட் 1 டேர் தான். இது கிரேட் 2 மாறி இருக்கலாம் ஒரு கிரேட் 3 மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் கண்டிப்பாக கிரேட் 2 மாறி இருக்கலாம் இன்கேஸ் ஆயுஷ் மாத்திரை கண்டினியூ பண்ணி நிறைய நேரம் கிரவுண்ட்லேயே இருந்திருந்தாருன்னா. அண்ட் ஆயுஷ் மாத்திரை when he was limping நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இது கிராம்ஸ் கிடையாது, இது வந்து சீரியஸான இன்ஜுரி தானே. மாத்திரை நான் கண்டினியூ பண்ணுறேன்னு தான் சொல்லுவார். பட் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் தான் முடிவு எடுத்தாகணும். உங்களோட மெயின் பிளேயர் அண்ட் லிட்டரலி ஆயுஷ் மாத்திரை தான் இந்த சீசனோட ஸ்டார் பர்ஃபார்மராக இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் ரிஸ்க் எடுக்க விட்டுருக்கீங்க. அதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது. பை சான்ஸ் இது இன்னும் சிவியராக மாறி இருந்ததுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும்னு. அஸ்வினுக்கு நீ இன்ஜுரி இருந்தப்போ ஆர்ஆர் டீம் அவரை ஃபுல் இயர் மானிட்டர் பண்ணாங்களாம். அவருக்கான எல்லா நீட்ஸையும் வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னு நம்ம அஸ்வின் அண்ணா சொல்லியிருப்பாரு. அண்ட் பீடாகுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அவர் நிறைய லீக்ஸில் நிறைய டீம்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீமோட அவர் ஒர்க் பண்ணுறப்போ அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அவர் ஃபுல் இயர் ட்ராக் பண்ணுவாராம். அதாவது இப்போ வேற லீக்ஸில் அந்த பிளேயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ அந்த டீமோட ஃபிசியோவை கான்டாக்ட் பண்ணி இந்த ஸோ பிளேயர் வந்து எங்கள் டீமில் ப்ளே பண்ண போறாரு, அதனால அந்த பிளேயருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு பீடாக் வந்து இந்த மாதிரி த்ரூ த இயர் ஒர்க் பண்ணுவாராம். ஆனால் நான் ரொம்ப ஷுவராக சொல்லுவேன், நம்ம டீம் வந்து 3 months ஆஃப் ஐபிஎலோட சரி அதுக்கப்புறம் இந்த ஃபுல் இயர்லாம் ட்ராக் பண்ணுற வேலையே கிடையாது அவங்களுக்கு. பிகாஸ் எலிஸோட இன்ஜுரியெல்லாம் கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். ஏன்னா அவர் ப்ளே பண்ணது டொமஸ்டிக் மேட்ச், அது ப்ளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜஸ்ட் முன்னாடி டீமோட லிங்க் அப் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அவரும் ஜாயின் பண்ணியிருக்க போறது, அவர் அந்த மேட்சையும் ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். அஸ் அ மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு உங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் வந்து கேர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டெவால் பிரிஸ் எடுத்துக்கோங்க, அவர் வந்து த்ரூ த இயர் ப்ளே பண்ணுறாரு டிஃப்ரெண்ட் லீக்ஸில். அதனால அந்த மாதிரி பிளேயரோட இன்ஜுரி வந்து நம்மளால் தடுக்க முடியுது. அவருக்கு ஏற்பட்ட அந்த சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி வந்து இட்ஸ் குவைட் காமன் தான். அண்ட் அஸ்வினே தான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு அதுவுமே சரியாக தான் பட்டுச்சு. இப்போ எம்ஐல வந்து தீபக் சார் வந்து கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்சஸும் ப்ளே பண்ணிட்டு வராரு. ஆனால் சிஎஸ்கேல ப்ளே பண்ணுறப்ப மட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்ஜுரியில் தான் இருப்பார். அண்ட் 2022 சீசன் வந்து என்டையராக மிஸ் அவுட் பண்ணியிருப்பாரு. இந்த இன்ஜுரிஸ் நடக்கிறது நம்ம கையில் இல்லைனாலும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால நெசசரியான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஆனால் சிஎஸ்கே அதை செய்கிறாங்களா அதுதான் கேள்வி. அண்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த இன்ஜுரிஸ் நடக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, இப்போ ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக நம்பர் 3 ப்ளே பண்ண போகிற அந்த பேட்டர் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இட்ஸ் நன் அதர் தான் உர்வில் படேல். வேற யாருமே கிடையாது, உர்வில் படேல் தான் இருக்காரு. உர்வில ப்ளே பண்ணுவீங்கன்னு ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டே இருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ப்ளே பண்ண வருவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். மாத்திரை தான் இந்த டீமோட பில்லராகவே இருந்தார். பிகாஸ் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் ஒரு வாக்கிங் விக்கெட்டாக தான் லிட்டரலி இருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி லிட்டரலி யாராவது ஒருத்தர் வந்து பவர் பிளேலேயே விக்கெட்டை லூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 2 பேருமே வந்து பவர் பிளேலேயே அவுட் ஆயிடுறாங்க. உர்வில் லாஸ்ட் சீசனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அவரோட பொட்டன்ஷியல் என்னென்ன, அவராலுமே வந்து ஹியூஜ் சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 3 ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் பேட்டர் தான். பட் மாத்திரையோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வந்து 11ல் வரப்போ அது ஒரு ஸ்லைட் கன்சர்னாக இருக்குது. மாத்திரை மாதிரி பிளேயர்ஸ்லாம் ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. அண்ட் மாத்திரை மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் 20 hours கூட பேட் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க சின்னசுவாமி ஸ்டேடியமில். மாத்திரை ஒருத்தர் தனியாளாக வந்து போராடினாரு. எஸ் ஜடேஜா ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலுமே அந்த கேமில் மாத்திரை தான் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஒன் மேன் ஷோலாம் வந்து உர்வில் படேல் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இவராலுமே வந்து பவர் பிளேயை டாமினேட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஸோ உர்விலாட ஒரு 15 ball 40 மாதிரி ஒரு குவிக் ஃபயர் நாக்
கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். அதனால் நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் உருவிலோட பேட்டிங் இந்த வருஷம் பார்க்கறதுக்கு. இப்போ தான் சிஎஸ்கேட ஓவர்சீஸ் காம்படிஷன் செட்டில் ஆகி கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறப்போ வந்துட்டார்ல நம்ம ஸ்பென்சர் ஜான்சன். லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஸ்பென்சர் ஜான்சன் ஐ எம் பேக்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் மோஸ்ட்லி ஏப்ரல் 21 23 ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. எம்ஏ மேட்ச்க்கு மோஸ்ட்லி ஓன் பி அவைலபிள் ஃபார் செலெக்ஷன். 26 அன்னைக்கு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் ப்ளே பண்ணுறோம் இல்லையா, அன்னைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் வில் பி அவைலபிள் ஃபார் செலெக்ஷன். செலக்ட் பண்ணுறாங்க இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் தோனியை பற்றி இப்போ மைக்கேல் லெசர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2 மேட்ச் தான் மேக்ஸிமம் பார்ப்பேன், அதுக்கப்புறமா இதே மாதிரி அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் தோனி இந்த வருஷம் ப்ளே பண்ண போகிறது கிடையாதுன்னு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹிஸ் ப்ராக்ரஸிங் வித் இஸ் ரன்னிங். அவர் பேக் எண்ட் அந்த இன்னிங்ஸில் ப்ளே பண்ணுறதுனால நிறைய டூஸ்க்கு புஷ் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக ரன்னிங்க்கு கான்ஃபிடன்ஸ் தேவை. அண்ட் ஃபேன்ஸ் மாதிரியே நானும், அதாவது மைக்கேல் லெஸையும் இப்போ வந்து ஹோப் பண்ணிட்டு தான் இருக்காராம் அவர் வந்து சூன் ரெக்கவர் ஆகி ப்ளே பண்ணுவார்னு. ஆக மொத்தம் இன்னும் மேனேஜ்மெண்ட்டுக்கே சரியாக தெரியல தோனி எப்போ ப்ளே பண்ணுவார்னு. ஃபைனலி இந்த கலீல் அஹ்மத் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி ஒரு பிக் அப்டேட் இப்போ வந்திருக்கு. நம்மளும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ தாண்டா அனௌன்ஸ் பண்ணுவீங்க, என்ன தாண்டா பண்ணுறீங்கன்னு கேட்க தோணுது. ஆஸ் ஆஃப் நோ கலீல் அஹ்மதோட ரீப்ளேஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் இப்போதைக்கு சிஎஸ்கே டீம் ட்ரையல்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீம் ஹைதராபாத்தில் ஸ்டே பண்ணப்போ ஆகாஷ் மதோல ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணி ஹி கேவ் இஸ் ட்ரையல்ஸ். அண்ட் அப்போவே சிஎஸ்கே சிஓ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் கிரிக் பஸ் கிட்ட, நாங்கள் ஆகாஷ் மதோல் அண்ட் ஃபியூ அதர் பவுலர்ஸை ட்ரை அவுட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கலீல் அஹ்மத் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாரு. இப்போ சிஎஸ்கே மும்பை ரீச் பண்ணிட்டாங்க இல்லையா, அண்ட் மும்பையில் நடக்க போகிற ப்ராக்டிஸ் கேம்பில் நம்ம ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கரை வந்து இப்போ சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக 2023 சீசனில் ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் நம்ம சிஎஸ்கே டீமோட தான் இருந்தார். அப்போ எதுக்காக இவர் ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னு தெரியல. இவரை பற்றி முன்னாடி சிஎஸ்கே டீமுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ரொலாங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சட்டுப்பட்டு அனௌன்ஸ் பண்ணாதான் இந்த பிளேயர் ரெடி ஆக முடியும். ஸோ எஸ், லேட்டாக நம்ம டீமுக்கு தான் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். அண்ட் ஐ திங்க் சிஎஸ்கே வேரண்ட் இம்ப்ரெஸ் வித் ஆகாஷ் மதல். அதனால தான் வந்து ஆகாஷ் மதல்லேருந்து இப்போ மூவ் ஆகி ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கரை வந்து ட்ரையல்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் வந்து சூன் அட்டனும் பண்ணுவார். மதல் கேம்பில் இருக்கக்கூடிய சப்போஸ் ஸ்டாஃபை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கேயோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, திரும்ப மும்பையில் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் கலீல் அஹ்மத் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு. ஆல்ரெடி டீமில் ராமகிருஷ்ணா கோஷ்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, அவருக்கே வாய்ப்பு கிடைக்காதப்போ எதுக்காக ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர்னு சிமிலர் டைப் ஆஃப் பிளேயரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷேர்ஸ், பாய்.